Power and art that touches every mind and heart. Energy, passion, style and grace. K-pop magic fills this place. இந்த அருமையான நடனம் ஆடுவதற்கு முன்பு நமக்கெல்லாம் ஒரு டிஸ்க்ளைமர். இவங்க உடம்பில் எலும்பு இருக்கா இல்லை ரப்பர் இருக்கான்னு யாராயிரம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க வளையிற வளைவை பார்த்தா நமக்கே பேக் பெயின் வந்துடும். Oh my god 누가 봐도 내가 좀 죽여주잖아 Right 둘째가라면 이 몸이 서럽잖아 Right 남들을 따라오지만 난 앞만 보고 질주해 네가 앉은 테이블 위를 뛰어다녀 I don't care 건드리면 감당 못해 I'm hot 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 fire 뒤집어지기 전에 제발 누가 날 좀 말려 옷장을 열어 가장 상큼한 옷을 걸치고 거울에 비친 내 얼굴을 꼼꼼히 살피고 지금은 8시 약속 시간은 8시 반 도도한 걸음으로 나선 이 밤 내가 제일 잘 나가 내가 제일 잘 나가 내가 제일 잘 나가 내가 제일 잘 나가 제일 잘 나가 내가 봐도 내가 좀 끝내주잖아 Right 네가 달아도 이 몸이 부럽잖아 Right 남자들은 날 돌아보고 여자들은 따라해 내가 앉은 이 자리를 매일 넌 피곤해 sensu인 작품만 잡는 어릴버릴한 플레이어 너 빨아빠진 타이어처럼 보기 좋게 차이야 어떤 비교도 난 거부해 이건 겸손한 얘기 가치를 논하자면 난 $1 billion baby 뭘 좀 아는 사람들은 다 알아서 알아봐 아무나 자꾸 물어봐 누가 제일 잘 나가 내가 제일 잘 나가
나보다 더 잘 나가 No 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 Na 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 누가 네가 나보다 더 잘 나가 No 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 Na 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 누가 네가 나보다 더 잘 나가 No 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 Na 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 누가 네가 나보다 더 잘 나가 No 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 Na 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 With graceful steps and vibrant rhythms, our performers have left us spellbound. What an enthralling display of passion and talent. அசைவுகளில் அனல், நடனத்தில் ஸ்டைல், ஆட்டத்தில் ஒரு கெத்து. அடேங்கப்பா, என்ன ஒரு எனர்ஜி! இவங்க போட்ட ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தா வீட்டில் அம்மா துணி துவைக்கும் போது கூட இவ்வளவு வேகமாக துணியை உதறி இருக்க மாட்டாங்க போல. பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. Knowledge belongs to those who strive for it. Generous mind seeks its path to greater heights. We invite our esteemed Devoser onto the stage to honor the subject toppers and address the impressive gathering. Class 12, topper in 3 subjects, T. Kavita, secured centum in computer science, topper in Tamil and English. Topper in 2 subjects, A. Takshin Fatima, secured centum in computer science and topper in Tamil. The following students got centum in computer science: K. Kavya, Parshini பார்வையாளர்களின் Antenna, கரவொலி இன்னும் எங்களை ஊக்கப்படுத்தும். Raini Anania, Runil Das, Jaffney, secured centum in commerce. Ritika, secured centum in computer application. Congratulations to our winners. Thank you, sir. இந்த அருமையான விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் நம் அருட்சகோதரி ஜோசப் லூசியா அவர்களை அன்போடும் மகிழ்ச்சியோடும் இந்த வேளையில் வரவேற்கிறோம். நம் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களின் சிறப்பான உரை. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஆக்சுவலாக நான் பேசக்கூடாது. ஒரு ஸ்பெஷல் அட்ரஸ்க்கு பின்னாடி கீனோட் அட்ரஸ் பேசுகிறது ப்ரோட்டோகாலில் தப்பு. அது நான் சிஸ்டர்கிட்ட ரொம்ப சொன்னேன். ஒருத்தவங்க இது ஸ்பெஷல் ஸ்பீக்கர் பேசுகிறதுக்கு பின்னாடி அதற்கு பின்னாடி பேசுவது அது சரியாக இருக்காது அப்படின்னு சொன்னேன். பட் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, சும்மா ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சுல்தானா அம்மா பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸினுடைய பேரண்ட்ஸினுடைய இந்த சமூகம், இந்த கல்வி முறை, இதை பற்றி ரொம்ப பேசினாங்க. பட் அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் குழந்தைகளை பற்றி நாம் புரிந்து கொண்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் குழந்தைகளை பற்றி இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்றது தான் இன்னும் இருக்கக்கூடிய ரிசர்ச் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நான் 1996 வேர்ல்டு கிரிக்கெட் மேட்ச் முடித்ததுக்கு பின்னாடி ஸ்டீவ் வாக் அல்லது கபில் தேவ், ஹர்பஜன் சிங், எனக்கு யாருன்னு தெரியல,
டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வெளிவருகிறது. அந்த ஆர்டிக்கல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு வந்து கபில் தேவனை வைத்துக்கொள்வோம். எனக்கு அந்த ஆர்டிக்கல் யாரும் எழுதுனாங்கன்னு சொல்லி தெரியாது. இட்ஸ் ஐதர் கபில் தேவ் ஆர் ஹர்பஜன் சிங், ரெண்டில் யாரோ ஒருத்தவங்க தான். அந்த ஆர்டிக்கலில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கல்கத்தாவில் நடைபெறுகிறது. கல்கத்தாவில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு மதர் டெரிசாவை எப்படியாச்சும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் வாக் கபில் தேவ், எனக்கு யாருன்னு தெரியல, கபில் தேவனே இப்போதைக்கு வச்சுக்குவோம், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு. அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு பின்னாடி அதற்கு அடுத்த நாள் வந்து மதர் டெரிசாவை வந்து கபில் தேவ் பார்க்க போகிறார். ஒரு அக்ளைம்டு பர்சனாலிட்டி மதர் டெரிசா. மதர் டெரிசா உலகத்திற்கு வந்து எந்த அட்ரஸும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. எப்படி போயிட்டு இருக்கும்போது என்னன்னு கேட்டினா, அன்னைக்கு இரவு ஃபுல்லாக வந்து என்னன்னு கேட்டினா, மதர் டெரிசாவை நான் எப்படி சந்திக்க வேண்டும், எதை பேச வேண்டும், எந்த ட்ரெஸ் போட்டு போகணும், எந்த காரில் போகணும் அப்படின்ற அந்த தாட்லேயே இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே இந்த அப்பாயின்மெண்ட் வாஸ் ஃபிக்ஸ்ட் அட் 4 o'clock இந்த ஈவினிங். 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணப்படுது. தன்னுடைய ஹோட்டல் அறையிலேருந்து என்ன அப்படின்னு கேட்டினா, காரில் ரொம்ப சந்தோஷமாக ஏறி உட்காந்துட்டு வர்றாரு கபில் தேவ். அந்த இடமும் வந்தாச்சு. இடம் வந்ததற்கு பின்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திருப்பி வந்து தன்னை சரி பண்ணி கொள்கிறார். தன்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொண்டு மனசில் வந்து என்ன அப்படி இருக்குன்னு கேட்டினா, ஹி ஹாஸ் த மோஸ்ட் ப்ரைட் ஆஃப் மீட்டிங் த மதர் டெரிசா, த மோஸ்ட் அக்ளைம்டு பர்சனாலிட்டி இன் திஸ் வேர்ல்டு. அவங்கள பார்க்குறதே வந்து கடவுளை பார்த்தது மாதிரி அப்படின்ற ஒரு கற்பனையோடு உள்ளே போகிறார். ஒரு சின்ன ஏதோ ஒரு பரிசு பொருளை வந்து மதர் டெரிசாவுக்கு கையில் வச்சுருக்காரு. அவர் போனது கார்லேருந்து இறங்கி அந்த காரிடோரில் நடந்து அப்படியே போகிறார். அப்படி காரிடோரில் நடந்து போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டில் தட் மொமெண்ட் அவர் அவ்வளோ பெரிய சந்தோஷம், மதர் டெரிசாவை நான் சந்திக்க போகிறேன் என்று. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போகும்போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சின்ன ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டெரிசா அம்மா வருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அறையில், ஒரு சின்ன நாற்கரையில் கபில் தேவை உட்கார வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டினா, கபில் தேவனுடைய முகம் மாறுகிறது. ஏன் மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டதுன்னா, அதற்கு பின்னாடி தான் வந்து என்னன்னு கேட்டினா, ஒரு தொழு நோயாளி லெப்பர்ஸ் ஹவுஸ் ஒன்று இருக்குது. 22 தொழு நோயாளிகள் வந்து இறந்து கொண்டு இருக்கக்கூடியதை யார் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதர் டெரிசா ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மதர் டெரிசா வாஸ் அட்டெண்டிங் த டையிங் பேஷண்ட்ஸ், அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் போய் உட்காந்தவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த அறையிலிருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லானது யாரால டாலரேட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கபில் தேவால டாலரேட் பண்ணிக்கவே முடியல. நிறைய நேரம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மதர் டெரிசாட்ட பேச வேண்டும் என்று வந்தவர் என்னன்னு கேட்டால், எப்படா அந்த இடத்த விட்டு வெளியே போவோம் அப்படின்ற அந்த சிந்தனைக்குள் மாறி விடுகிறார். Actually, he was anxiously waiting to meet Mother Teresa, the most acclaimed personality in this world. ஆனால் ஒரு மைண்டு ஃபுல்லாக என்னன்னு கேட்டால், கம்ப்ளீட்டாக எல்லாமே மாறி விடுகிறது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறார். வாமிட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய ட்ரெஸ், அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த ப்ரைடு எல்லாமே வந்து காணாமல் போய் விடுகிறது. திருப்பி கேட்குறாரு, எப்போ மதர் டெரிசா அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் பொறுங்க, வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, 22 நோயாளிகளில் அதில் 2 பேர் இறந்து போகக்கூடிய அந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணிவிட்டு மதர் டெரிசா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கைகளை கழுவி விட்டு கர்ச்சிப்பை தொடச்சிட்டு வர்றதை யார் பார்க்குறா அப்படின்னு கேட்டினா, கபில் தேவ் பார்க்கிறார். இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து அதை பதிவு பண்ணுகிறார். நான் சொல்கிற காட்சியெல்லாம் அப்படியே பதிவாகிக்கிட்டே வருகிறது. இவருடைய மனநிலை என்னவாக இருந்தது? மதர் டெரிசாவை நான் பார்க்க வேண்டும், உடனே அந்த இடத்த விட்டு கிளம்புன்னு கேட்டால், இந்த இடத்துல என்னால் நிற்க முடியல. ஐ எம் நாட் ஏபிள் டு பேர் த ஸ்டிங்கிங் ஸ்மெல் ஃப்ரம் த ஹாஸ்பிசஸ். இது இப்படி ஒரு மனோநிலை யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், கபில் தேவுக்கு அப்படி ஒரு மனோநிலை. அந்த டிஸ்டன்ஸில் யார் வர்றா அப்படின்னு கேட்டால், அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து மதர் டெரிசா வந்து கொண்டு இருக்கிறார்கள்.
வந்து கொண்டு இருக்கும்போது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டனா, கபில் தேவ் தன்னுடைய ஆர்டிக்கிளில் எழுதுகிறான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் மதர் டெரிசாவை பார்த்தேன், ஆனால் வரும்போது எப்படி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, she was coming with a divine smile on her face. இதான் அவர் எழுதின அற்புதமான ஒரு வரி. So she was coming with a divine smile on her face. பட் என்னை பார்த்தா எப்படி இருந்தேன்னு கேட்டனா, யாரை நான் பார்க்க வேண்டும் என்று வந்தேனோ அதை மறந்துட்டு எப்படின்னு சொல்லி கேட்டனா, ஒரே நர்வ் செட்டிங், வாமிட்டிங், இந்த இடத்த விட்டு எப்படா போவோம் அப்படின்ற அந்த மனநிலையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிக்கிட்டே வர்றாரு. வந்ததுக்கு பின்னாடி மதர் டெரிசாவும் இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். இதை கவனமாக கேளுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, நாம தவறு செய்கிற இடம் ஒரு இடம் இருக்கு நமக்கு. வந்ததுக்கு பின்னாடி மதர் டெரிசா என்ன பண்ணா, ஆல்ரெடி கபில் தேவ் வந்து என்னன்னு கேட்டா ஒரு நோன் பர்சனாலிட்டி, ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் கிரிக்கெட்டர் இல்லையா. வந்ததுக்கு பின்னாடி மதர் டெரிசா என்ன பண்றாங்க கேட்டேன்னா, கபில் தேவி இறுக்கமாக அணைத்து கொண்டு பிளஸ் மை சைல்டு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க. மதர் டெரிசா கட்டி கொண்டு இருக்கும் போதே மதர் டெரிசா அவர்கள் உடையிலிருந்து வந்த ஸ்மெல்ல கூட யாரால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த கிரிக்கெட்டரால் தாங்க முடியல. ஸோ இமிடியேட்லி ஆஃப்டர் தட் என்னன்னு கேட்டா, நிற்கவே இல்லை. வந்த பரிசு பொருளை கொடுத்து விட்டு என்னன்னு கேட்டா, he rushed back to his car and he went to his hotel. பதிவு பண்ணுகிறான் கட்டுரையில் பதிவு பண்ணி கொண்டே வருகிறான். உட்காந்துட்டு கட்டுரையுடைய கன்க்ளூஷனுக்கு வர்றான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன கேட்டேன்னா, நான் அவர்களை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக போனேன், ஆனால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த புறச்சூழல் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, எப்படியாச்சும் நான் அந்த இடத்த விட்டு வெளியே போய்விட வேண்டும் என்று என்னுடைய மனோநிலை சொன்னது. ஏன்னு கேட்டேன்னா, அந்த அழுகின உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லானது என்னால் டாலரேட் பண்ணவே முடியல. இத்தனைக்கு நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் போகவும் இல்லை. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த மதர் டெரிசா வந்து என்னன்னு கேட்டால், எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணிட்டு வரும்போது வந்து சிரித்து கொண்டே வந்தார்கள். இது எப்படி சாத்தியம் என்று கட்டுரையை முடிக்க வருகிறான். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுரையில் எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து யோசித்து பார்க்குறான். ரொம்ப நேரம் உட்காந்து யோசித்து பார்த்ததுல வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டனா, கடைசியில் கட்டுரையின் கன்க்ளூஷனாக இதை முடிக்கிறான். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருவேளை அவர்கள் அங்கு மதர் டெரிசாவாக இருந்திருந்தால் அவர்கள் சிரித்திருக்க முடியாது. டெரிசாவாக இருந்திருந்தால் சிரித்திருக்க முடியாது. மதர் டெரிசா தன்னை எப்படி பார்த்தார்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 22 நோயாளிகளில் தன்னையும் ஒருவராக அவர் நினைத்து கொண்டார். She identified herself in one of the dying patients of that hospital. கட்டுரையை முடிக்கிறான். என்ன முடிக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்கள் அதுவாக மாறாவிடில் எதுவாகவும் மாற முடியாது. கட்டுரையோட முடிவு அதுதான். ஃபேண்டாஸ்டிக் லைன் அது. ரொம்ப என்ன அப்படின்னு கேட்டா, நான் நோயாளியாக மாறாவிடில் என்னன்னு கேட்டா, நான் நோயாளியை வந்து எனக்கு என்ன ட்ரீட் பண்ண முடியாது. தட்ஸ் த ரீசன் வை she got the divine smile on her face. ஆனால் நான் வந்து என்னன்னு கேட்டேன், கபில் தேவாவே இருந்ததுனால தான் அந்த இடத்த விட்டு நான் வந்து வெளியே வரும்போது வந்து ஓடி வந்தேன் என்று முடிக்கிறான். பைபிளில் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். என்ன அப்படின்னு கேட்டால், உப்பு அதன் சாரமற்று போனால் உப்பினால் என்ன பயன்? If salt loses the saltiness, then what's the use of being the salt? அழகான வரிகள் இது. இது அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா என்ற சாரத்தை இழந்தால் அம்மாவாக இருப்பதில் என்ன பிரயோஜனம்? If mother loses the essence of being a mother, what is the use of the mother? இது அப்படியே டீச்சருக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஒரு டீச்சர் என்ற எசன்ஸை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டீச்சராக இருப்பதில் எந்த பயனும் இல்லை. அதே போல ஒரு குழந்தைன்ற எசன்ஸை என்னைக்கு இழக்குதோ அது குழந்தையாக இருக்க முடியாது. அதனால வந்து என்ன அப்படின்னு சொல்லணும்னா, எசன்ஸ் ஆஃப் பீயிங் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பெற்றோர்களுக்கு. இந்த எசன்ஸ் ஆஃப் பீயிங் அப்படின்னு சொல்லி கேட்டினா, குழந்தைகளாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் பர்வீன் அம்மா சொல்லும்போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஆப்போசிட்டாக சொல்லி சொன்னாங்க. ஒரு காலத்தில் நான் பெற்றோருக்கு பயந்து கொண்டிருந்தேன், இப்போது யாருக்கு நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, என்னுடைய பிள்ளைக்கு நான் பயப்படுகிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டனா, என்னுடைய பிள்ளை வந்து என்னுடைய குறைகளை என் முன்னாடியே சொல்லுகிறது. நாம போடுற சண்டையெல்லாம் யார் முன்னாடி போட்டுக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, குழந்தைகள் முன்னாடி தான் போட்டுக்கொண்டே இருக்கிறோம்.
ஒரே ஒரு சின்ன நிகழ்ச்சியோட நான் முடிச்சிடறேன், பிகாஸ் டைமிங் இஸ் கெட்டிங் லேட். ஒரே ஒரு சின்ன நிமிஷம், இது எல்லா பேரண்ட்ஸும் தயவுசெய்து கொஞ்சம் மனசில் ஏற்றிக்கிங்க. பிரின்ஸிபல்கிட்ட இருந்து என்னன்னு கேட்டால், ஒரு அவார்டை வாங்கி கொண்டு குழந்தை வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்கு. அன்னைக்கு நிறைய குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீட்டை தேக்கி வரும்போது ஏதாச்சும் ஒரு ப்ரைஸை வாங்கினேன்னு கேட்டால் அங்கே தாத்தா பாட்டி அத்தா மாமா சித்தப்பா யாராச்சும் ஒருத்தங்க இருப்பாங்க. போய் தன்னை காமிக்கும், என்னன்னு கேட்டால் எனக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் கொண்டு வரக்கூடிய ப்ரைஸை பார்த்து அங்கீகரிப்பதற்கு எனக்கு ஒரு ஆள் இருந்தாங்க. குழந்தைக்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்டால், ரெகக்னிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் குழந்தைய ரெகக்னைஸ் பண்ணணும், அது உங்கள் குழந்தை தானே, யூ ஹவ் டு ரெகக்னைஸ். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், அது நம்மளுடைய பயாலாஜிக்கல் சில்ட்ரன், என் ரத்தத்தில் பிறந்த ஒரு குழந்தை. உங்கள் குழந்தைய நீங்கள் நேசிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வேற யாரும் நேசிக்க முடியும்? இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு லவ் யுவர் சில்ட்ரன், தென் ஹூ? இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரெகக்னைஸ் த சைல்ட், தென் ஹூ? அதான் இங்கே கேள்வி. இன்னைக்கு அது வீட்டில் நடக்கிறதே கிடையவே கிடையாது. ஏன் நடக்கிறது கிடையாது அப்படின்றதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருந்தாலும், குழந்தைகள் வந்து என்னன்னு கேட்டினா ரெண்டு பேர்த்தை தான் இந்த உலகத்தில் வெறுக்கிறார்கள். ஒன்று யார் அப்படின்னு சொல்லி கேட்டினா வீட்டில் பெற்றோர்கள், இன்னொன்று ஸ்கூலில் ஆசிரியர்கள். ரெண்டு பேர்த்தை தான் வெறுக்குதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போத் ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த சைக்கி பிஹைண்ட் த சில்ட்ரன். நீங்கள் குழந்தைய சின்ன குழந்தையாக தான் பார்த்துக்கணும், அது கிடையவே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தை மோர் சென்சிட்டிவ், மோர் நாலேஜபிள். அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ரீல்ஸ் பார்த்து கொண்டு இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆயிரம் இன்ஃபர்மேஷன் குழந்தையுடைய மண்டையில் போய் உட்காந்துக்குது. நான் ரொம்ப அழகாக சொல்லுவேன், டீச்சர்கிட்ட பேசும்போது ரொம்ப சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் வி சாட் ஆன் த ஷோல்டர் ஆஃப் த சில்ட்ரன். இன்னைக்கு குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சில்ட்ரன் ஆனால் சிட்டிங் ஆன் த ஷோல்டர் ஆஃப் த டீச்சர்ஸ். நீ குழந்தைங்க டீச்சர்ஸோட ஷோல்டரில் உட்காந்துட்டு இருக்குதுங்க. தட் இட் மீன்ஸ் தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைக்கு எல்லாம் தெரியும். வீட்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சொல்லுங்களேன், சிம்பிளாக ஒரே ஒரு பதில் சொல்லுங்க. என்ன அப்படின்னு சொல்லப்பா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு எல்லாம் தெரியும் என்று அர்த்தம். அப்போ நீங்கள் குழந்தைகளை நைஸாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இன்னைக்கு ஷேரிங் அப்படின்றது எதுவுமே கிடையவே கிடையாது. குவாலிட்டி டைம் அப்படின்றது கிடையாது. பேரண்ட்ஸ் வந்து டோன்ட் ஹாவ் எனி குவாலிட்டி டைம் வித் சில்ட்ரன். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா, ஐ எம் சென்டிங் மை சில்ட்ரன் டு எ வெரி அஃப்ளூயன்ட் ஸ்கூல், பெரிய பணக்கார பள்ளிகளுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் பேரண்ட்டுக்கே தெரியாது என்னன்னு கேட்டால், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸரி அப்படின்றது பேரண்ட்ஸ்க்கே தெரியவே தெரியாது. ஒரு பேரண்ட்டுக்கிட்ட வந்து என்னன்னு கேட்டால், என் குழந்தைக்கு என்ன கம்ஃபர்ட் கொடுக்கணும், என் குழந்தைக்கு எந்த லக்ஸரியை கொடுக்கணும் அப்படின்றதே தெரியல நிறைய பேத்துக்கு. நிறைய பேர் என்னன்னு கேட்டால், they are the failure in handling the children. As well, the teachers are failing handling the children. இது நாங்கள் வந்து ரொம்ப ஸ்டடியில் நிறைய பார்க்குறோம். இப்போ ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் இதோட முடிச்சிடுறேன். நான் பேசுவதற்கு நிறைய இருக்குது. அவர்கள் மாதிரி எனக்கு இலக்கியமாகலாம் பேச தெரியாது. இருக்கக்கூடிய யதார்த்தங்களை பேசலாம், நன்றாகவே பேசலாம். அது ஒரு குழந்தை இப்படி வாங்கிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், those day somewhere that to acknowledge me, somewhere to recognize me, somewhere to appreciate me. இன்னைக்கு நியூக்ளியர் ஃபேமிலி, ஒரே ஒரு குழந்தை இருக்கிறது. குழந்தைகளை நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோமா அப்படின்னு சொல்ல, we are not sending the children to the school. நீங்கள் என்ன பள்ளியாக இருந்தாலும் சரி, whether it's CBSE, whether it's international board, whether it's metric or whether it's aided government, எந்த குழந்தையும் நம் பள்ளிக்கு அனுப்புவது கிடையாது. we are not sending our children to the school. சரி, என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, we are packing the children to the school. சென்டிங்க்கு பேக்கிங்க்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. காலையில் ஆட்டோ வந்து நிற்கிறதுக்கு பின்னாடி என்னன்னு கேட்டால், குழந்தைய வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நீ தான் நமக்கு அதை கிளப்பி அதுக்கு ஒரு பாய் டாட்டாவெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு நேரமே கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டோன்னா, ஆட்டோ வருதா எல்லாத்தையும் தூக்கி ஒன்றா போட்டுட்டு என்னன்னு கேட்டால், ஜஸ்ட் we know throw into the auto or the bus and we packed the children and we were happy that my children is going to the school. அவ்வளோதான், அதோட உங்களோட முடிஞ்சு போச்சு. இந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னடா டெய்லி நம்மளை அப்படி பேக் பண்ணி அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அந்த குழந்தை மனசில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ பரிசு பொருளை வைத்து கொண்டு அந்த குழந்தை வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ரெண்டு பேர்த்தோடைய அங்கீகாரத்துக்காக அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. டீச்சர் பாராட்டுறது வேறு, முதல்வர் பாராட்டுவது வேறு, என்னுடைய நண்பன் பாராட்டுவது வேறு. ஆனால் ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து என்னன்னு கேட்டால், அந்த குழந்தை அங்கீகாரத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது.
இன்னைக்கு குழந்தைகளுக்கு எது வேணும்னு கேட்டால் அங்கீகாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ரெகக்னிஷன், அக்னாலஜ்மெண்ட், அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த குழந்தை அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, as it sees its mother, it rushes to the mother and shows that, you know, this prize I have got from my principal. என் பிரின்சிபல்கிட்ட வந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் சிக்கல் வரும். என்ன அப்படின்னு, இப்போ தாண்டி வந்திருக்கேன், நான் அப்புறமேல் பார்த்துக்கிறேன். இது எல்லா குடும்பங்களையும் நடக்கும். நடக்கலைன்னு யாரும் சொல்லிடாதீங்க. இப்போ தான் வந்திருக்கேன், டயர்டாக இருக்குது, கொஞ்சம் நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்து நான் அப்புறமேல அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குழந்தை என்ன நினைக்குது அப்படின்னு கேட்டினா, வாட் இஸ் ஆஃப்டர் தட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் மை மதர். நான் என்னட்ட தான் எதிர்பார்த்தேன் அம்மாட்ட, பார்த்துட்டு இது நல்லா இருக்கும் ஒரு வாழ்த்து, அவ்வளோதான். அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இந்த நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் இஸ் the child is expecting the father to come. வந்துடுறவர் அவர் நல்ல மனோநிலையில் இருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவரும் இருக்க மாட்டார். இந்த குழந்தை again rushes to the father and shows the want to the father and says that, today I have got from this from my principal. அப்படியா, உங்க அம்மா பார்த்தாளா? பார்த்தாப்பா. என்ன சொன்னா? ஒண்ணுமே சொல்லப்பா. அவளுக்கு இதை விட வேற வேலை என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் எங்க ரைஸ் ஆகும் அப்படின்னு கேட்டினா, ஒய்ஃப் மேல ரைஸ் ஆகும். ஏன், நீங்க தான் வந்துட்டீங்க இல்லை, நீங்க பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டினா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வார் ஆஃப் வேர்ட்ஸ். இது சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க கதை அவங்க கதை அவங்க கதைன்னு சண்டை போட்டுட்டு கடைசியில் அந்த குழந்தை வித்ட்ரா ஃப்ரம் வித்ட்ரா பை ஹர்செல்ஃப் ஹிம்செல்ஃப் போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு யோசிக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து என்னன்னு கேட்டால் ஒரு ரெகக்னிஷன், ஒரு அக்னாலஜ்மெண்ட், ஒரு அப்ரிசியேஷனை தான் எதிர்பார்த்தேன். இவங்க ரெண்டு பேரும் ஏன்டா அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசு பொருள் அன்னைக்கு தூக்கி போட்டுரும். தூக்கி போடுற குழந்தை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுன்னா, நோ ப்ராப்பர் அக்னாலஜ்மெண்ட், அப்ரிசியேஷன் எதுவுமே பேரண்ட்ஸ்லேருந்து கிடைக்காத ஒரு பிள்ளை. நீங்கள் வேற யார் எது அங்கீகாரம் கொடுத்தாலும் அந்த குழந்தை வளரவே வராது. இன்னும் ஒன்று சொல்கிற, ஆசிரியர்கள் தான் மாணவர்களை திருத்த வேண்டும் என்பதுக்கு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆஸ் த ஹாப்பி ஹோம் த சைல்ட் இஸ். இஃப் அ சைல்ட் இஸ் வெரி ஹாப்பி, the home is very happy. If a child is very happy, parents are happy. If a child is happy, the entire atmosphere or environment is happy. எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால், வீட்டில் இருந்து தான் நீங்கள் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கணும். சரி, ஸ்கூல் எதுக்கு அப்படின்னு கேட்டால், நேச்சராக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து நர்ச்சரிங் பிளேஸில் கொண்டு வந்து வைக்கிறது தான் ஸ்கூல். இது ரெண்டையும் என்னைக்கு நம்ம புரிந்து கொள்கிறோமோ அன்னைக்கு நம்ம பிள்ளையாக இருக்கும். நன்றி. Essence of being. Your noble words gave us the true spirit of life and knowledge. Thank you, sir. A visual fusion, ink to internet. Once the world found peace in the whisper of a page. Now it glows in the light of a digital age. From ink-stained dreams to limitless screens we rise. Watch this journey unfold through mime, dance and heartfelt surprise. In the beginning, God created a world filled with beauty, wonder, and endless possibilities. He placed this precious earth in the hands of humankind to make the best use of its gifts. The earth began its journey with a gentle rhythm. Life was simple. As time moved forward, the world began to change. Once the world moved calmly, but now seemed to spin faster than ever before. How this rapid transformation happened? What was the driving force behind this? Where did this incredible journey of progress begin? Is it an evolution of humankind?
Is it an evolution of technology? No. Absolutely, it is an evolution of social media. மனிதனின் எண்ணங்களுக்கு உயிர் கொடுத்த முதல் நண்பன், அறிவையும் உணர்வையும் உலகிற்கு அறிமுகப்படுத்த உதவிய உண்மையான நண்பன், வரலாறுகளையும் கனவுகளையும் எழுத்தாக்கிய எழுச்சி நாயகன், உலகின் ஒரு முனையில் பிறந்து 1 கோடி எண்ணங்களை ஒருங்கிணைத்த ஒரே நாயகன், கால மாற்றத்திற்கேற்ப தன்னை உருமாற்றி உருவாக்கி இன்றும் உலாவரும் உண்மையான போராளி, பல்வேறு பரிணாம வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்த தலை சிறந்த போராளி. செய்தித்தாள், கடிதம், புத்தகம் என தன் பயணத்தை தொடங்கி படிப்படியாக தொலைக்காட்சி, கணினி, இணையம் என இன்றும் இமயம் தொட தன்னை வலுப்படுத்திக் கொள்ளும் கூரிய ஆயுதம்தான் மை. இன்று முழு உலகமும் ஒரே வலைப்பின்னலுக்குள், வலைதளத்தின் வளையத்துக்குள், இணையதளத்தின் இரும்பு பிடிக்குள், கரங்கள், கண்கள், மனம், மூளை என அனைத்துமே மூழ்கி மூச்சு திணறுகிறதா? இல்லையெனில் முத்தெடுக்கிறதா? இணைய அறிவு வாழ்வின் அத்தியாவசிய தேவையாய் மாறிப்போன இந்த மாற்றம் எங்கு தொடங்கியது? எதை நோக்கி பயணிக்கிறது? Five, four, three, two, one. Into internet. Good evening, ladies and gentlemen. Today we have with us an educationalist, Dr. Ms. Jennifer, a social activist, Ms. Ria, a digital engineer, Mr. Kaushik, a health specialist, Dr. Ms. Dibiksha, and a journalist, Mr. Ridin. Ladies and gentlemen, let us give our esteemed dignitaries a big round of applause. Welcome to all of you. Today's discussion is simple yet powerful. Communication has changed dramatically over the years from ink to internet. How media united us, how it transformed our lives, how did this incredible transformation happen? Now, our panel dignitaries will share their experiences to answer all our questions. Their voices reflect the evolution of social media. First, we start with our social activist. Thank you, Ms. Preeti. Well, I'm going to talk about the years between 1960 and 1980. Those days were so beautiful. Oh, you mean those days where there is no smartphone, no internet, and no much social media? Yes, of course. Though we had no smartphones, no internet, and no much social media, our messages were traveled through handwritten letters. Our news reached us through newspapers and radio. Yet, our hearts were never far apart. Did you really enjoy your life in those days? Don't you ever wish for change? No, never. Actually, newspapers were our daily scrolls, not phones. Photos lived in albums, not online feeds. Community gathering were our social network. Such a way we enjoyed our lives. We lived our lives as we planned. People knew their neighbors by name. Children filled the streets with laughter from sunrise till sunset. Families sat together every evening. Festivals were celebrated together. If one family smiled, the whole street smiled. If one family suffered, the whole neighborhood stood beside them. Those days remind us that
happiness is not found in media, but it is found in human connection. அழகிய காலை பொழுது கதிரவன் விழிக்கும் முன்னே உழைக்கச் செல்லும் மனிதர்கள். உலகத்தின் கண்ணாடியாய் கடைகளில் செய்தித்தாள்கள், நாட்டு நடப்புகள் வானொலி பெட்டியில். ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி. உறவுகள் தொலைவில் இருக்க அன்பு உறவுகளின் உரைமேல் முகவரி. பொன்னகைகள் இல்லை, ஆனால் புன்னகையோடு கூடிய வெள்ளை உள்ளங்களின் உண்மை உறவு. குறைந்த விலையில் நிறைந்த காய்கறிகள், கூடை வலை பின்னலுக்குள் குறைவற்ற வாழ்வு. சுமைகளோடு அல்ல, சுகமாய் பள்ளி செல்லும் செல்ல குழந்தைகள். காலையில் படித்துவிட்டு வீடு திரும்பி மாலையில் களைப்பின்றி கூடி விளையாடும் குழந்தைகள் அண்டை வீட்டாரின் ஆரோக்கிய உறவின் அடையாளம். The human connection, those are treasures every generation should preserve. What a beautiful glimpse into the past. Thank you, Ms. Ria, for sharing those memories. I must say, I truly admire the warmth of those days. People cared for one another, families spent time together. Children played outdoors and communities lived like one large family. No wonder those memories still bring smile to our face. But I have a question. As the world continues to change, what happens next? How do people adapt when new social media slowly enter their lives? Well said. I also believe that another beautiful chapter followed. Not the very beginning, not today's digital age, but the years between 1980 and 2000. That was a remarkable period of balance. Media has begun to enter our homes, yet it had not taken over our life. Television brought families together every evening. The telephone reduced distances between loved ones. Computers entered schools and offices, opening doors to knowledge and innovation. People welcomed medias, but they never forgot the values of sitting together, talking and celebrating together. Progress had begun, yet humanity remained at its heart.
many of our traditions while embracing new ideas. But I would like to understand, was life really as balanced as you described? All those era we saw just now are good to see. Your experience is completely different, but our experience is still new and wonderful. Along with social media, we lived hand in hand. Schools and universities were shifted to Zooms, Google Classroom, keeping learning alive, e-book, recorded lectures, and online libraries became widely available. Students could learn from home webinars and online workshops connected across the countries. Even government provides laptop to the students' cohort to uplift the educational attainment. Mobiles are taken vital role in learning. It moves us towards concrete understanding from abstract learning. An outskirt person get job in abroad and hand to work from home. Moreover that, as the health specialist, I would like to recall one thing. Healthcare is not just about treating illness. It is also about reaching people with right information at the right time. In that mission, social media has become a valuable partner. A single message can reach entire community within a minute. During the COVID pandemic, social media connected people by enabling instant communication, sharing reliable information, and providing community support worldwide. Thank you, Doctor. Your words beautifully remind us when technology is used wisely. It doesn't just connect devices, it connects people with hope, care, and life-saving support. See the world around you. Today, you can speak to someone across the world within a second. Students can learn from the best teachers anywhere. Even people can build business from their homes and have faster way of communication. Surely, this is the happiest generation. Why? Because on those days, all media now became outdated. Only the new version medias are influencing the whole world, and they are the master brain of all beings. Dimpa, 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 oh ho ho hey! Dimpa, 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 oh ho ho hey! Dimpa, 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 oh ho ho hey! Dimpa, 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 oh ho ho hey! Yes, of course. Really, nowadays, our 100% survival is by the new vision of social media. At present, Indian Institute of Technology, Kanpur, collaborated on developing and testing D2M technology, direct to mobile, which is a smart technology that makes information to reach everyone at any time and anywhere without internet. In today's digital world, avoiding social media is unavoidable. Rather than letting it control us, we should learn it to use wisely and positively.
The choice is not whether to use or not, but how to use it. Use social media for purpose, not addiction. Spread truth, not rumors. Build relationship, not the followers. Learn, create, and inspire. And finally, enjoy social medias with responsibilities. Thank you everyone. Have a wonderful day. From the wisdom of Ing to the wonders of internet, the journey demands us that the progress is our greatest asset. May technology be guided by hearts that chose peace and care. For the brightest future is the one that everyone can share. Our distinguished guest, Dr. Irvin Victoria, onto the stage to honor 10th toppers and to present us the musical feast. விஜய் டிவி மேடை கண்ட ஒரு விஸ்வரூப இசைக்குயில், டாக்டர் பட்டம் பெற்ற இசைஞானியே, உன்னை வணங்குகிறது இந்த தமிழ் கலை உலகமே. டாக்டர் இர்வின் விக்டோரியா என்னும் இசை சிகரத்தை நம் பலத்த கரவொலியோடு இப்போது மேடைக்கு வரவேற்போம். Every achievement begins with dedication and God's guidance. Class 10 achievers. J.M. Tamilini got school first with a total score of 495 out of 500. She secured sentiment science and social science. Ivana Michael got school second with a total score of 492 out of 500. She secured sentiment science and topper in Tamil. N. Janani got school third with a total score of 490 out of 500. She secured sentiment max and topper in Tamil. Yes, Rohita got school third with a total score of 490 out of 500. She secured sentiment max. T. Nakshatra got school third with a total score of 490 out of 500. Diksha Senuria got school third with a total score of 490 out of 500. Thank you, sir. Congratulations, achievers.